ரெண்டு காரியம். ஒன்று ஆவிக்குரிய காரியத்திலையும், ரெண்டு பூமிக்குரிய காரியம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, பூமிக்குரிய காரியத்தை மட்டும்தான் என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை என்ன செய்வதில்லை, சிந்திப்பதே கிடையாது. நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேகரை பாருங்க, பூமிக்குரிய காரியத்தை மட்டும்தான் அதிகம் என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. பூமிக்குரிய காரியத்துல அப்போ வீடை கட்டணும், காரை வாங்கணும், அடுத்து நகை எடுக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. யோசிப்பது தவறு இல்லை. ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோமோ அதை விட ஆவிக்குரிய காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் வைத்து வாழ்வதல்ல, பூமிக்குரிய நன்மையை மட்டும் வைத்து என்ன செய்வதில்லை, வாழ்வதில்லை. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும்